நிலா சோழனோட காதல் கதைக்காக காத்துட்ருக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வீட்ல வந்துட்டு ரொம்ப லேட்டா தான் வந்து சேரன் அண்ணா வராங்க. அதாவது சந்தாவ வெளியில கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ நைட்டு வராங்க. அப்போ இவங்களுக்கு தேவையானத இவங்களே சமைச்சுக்கிறாங்க. யாருன்னா நிலா, பாண்டி, அப்புறம் சோழன் 3 பேரும் சேர்த்து சமைச்சு வைக்கிறாங்க. அப்போ நம்ம சேரன் அண்ணா வந்துட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா, "என்னண்ணே இன்னைக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாடா, "ஏய் என்னடா நீங்களே சமைச்சிட்டீங்களா? சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "பரவாயில்ல அண்ணே, அதனால என்ன இப்போ? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அது போதும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பல்லவன் எங்கடா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் கரெக்ட்டா பல்லவனும் வந்துடுறாங்க. "அண்ணே நான் வெளியவே பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பிறந்த நாள்னால ட்ரீட் வச்சானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிடா ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கும்போது, "என்னண்ணே இன்னைக்கு நாள் எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாங்க. நல்லா தான்டா இருந்தது. அத ஏன் கேட்குற? நாங்க அந்த பொண்ண அடுத்த தடவ பீச்சுக்குலாம் கூட்டிட்டு போக்கூடாதுடா. நாங்க அப்படிதான் உட்காந்துருக்கும்போது ரவுடி பசங்க வந்துட்டாய்ங்க. அவிங்க அந்த ஏரியாக்கார பசங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசுனாங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யாருன்னு சொல்லுண்ணே, அவிங்கள நம்ம ஒரு கை பார்த்துருவோம்னு" சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "அதெல்லாம் வேணாம்டா. சந்தா தான் ரொம்ப பயந்துருச்சு. அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அடுத்த தடவ இப்படிலாம் தனியாலாம் போக்கூடாதுடா. நம்ம ஃபேமிலியா தான் போகணும்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரிண்ணே, அதனால என்ன இப்போ இன்னொரு தடவ நீங்க வந்துட்டு பழகிருவீங்கண்ணே. இத பத்திலாம் கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல நீங்க காப்பாத்திட்டீங்கல்ல, அதுவே போதும். இப்போ நீங்க சந்தாவோட மனசுல ஒரு ஹீரோ மாதிரி இருப்பீங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பல்லவன் வந்துட்டு, "ஆமா என்ன எல்லாரும் இத பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க? பொங்கல் வரப்போகுது. நம்ம அண்ணி அண்ணி வந்து நம்ம வீட்ல கொ கொண்டாட போற ஃபர்ஸ்ட்டு பொங்கலு. இத நம்ம தீபாவளிய எப்படி செலிப்ரேட் பண்ணோமோ, அந்த மாரி ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அதுவும் சரிதான். கண்டிப்பா சூப்பரா செலிப்ரேட் பண்ணிறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. "அண்ணே அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணே. ரொம்ப சிம்பிளா நம்ம எப்பயும் போல கொண்டாடுவோம் அவ்வளோதான். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "நான் என்னப்பா பண்ணுவேன், வழக்கம் போல எல்லாருக்குமே வந்துட்டு கரும்பு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். பொங்கல்லாம் வைக்க மாட்டேன்ப்பா வெளியில. வாசல் தூத்து கோலம் போடுவாங்க. இந்த ஏரியால கோலப்போட்டி அது இதுன்னு போட்டியெல்லாம் வைப்பாங்கப்பா. நாங்க எதுலயுமே போய் கலந்துக்கிற மாட்டோம். வழக்கம் போல எங்க வேலைய பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "புரியுதுண்ணே. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "இந்த தடவ நம்ம வந்துட்டு சூப்பரா கொண்டாடலாம் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான் அண்ணி. பொங்கலுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கியே தரமாட்டாங்க அண்ணி. எனக்கு மட்டும் தான் ட்ரெஸ் உண்டு. மத்த யாருக்கெல்லாம் ட்ரெஸ் கிடையாது. அதுவுமே சேரன்னா மொத நாள் தான் வாங்கி குடுப்பாங்க. இந்த தடவ எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துடலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டிப்பா இந்த தடவ எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, சோளம் வந்துட்டு, "நீங்க எப்படி கொண்டாடுவீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன உடனேன்னு நீங்க அதே மாதிரி கொண்டாட போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தான். பொங்கல்னு என்ன செய்வோம், நல்லா வீடு ஃபுல்லா தோரணம் கட்டி, நல்லா கோலம் பெரிய பெரிய கோலம்லாம் போட்டு கலர் பொடிலாம் போடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் புது ட்ரெஸ்லாம் போட்டு கரும்புலாம் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம பொங்கல் பானையில பொங்கல் வைப்போம். அந்த சூரியன் உதிக்கும்போது பொங்கல்லாம் வைப்போம். அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அண்ணன் சொன்ன மாதிரி எங்க கம்பெனியில, எங்க ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அ விளையாட்டு போட்டி அது இதுன்னு நெறைய வப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு அப்ப அப்படியே நம்மளும் கொண்டாடிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்படித்தான் நெக்ஸ்ட் வீக் வரப்போற எபிசோட் ஃபுல்லாவே வந்து பொங்கல் ரிலேட்டடான இது இருக்க போகுது. அப்போ வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போறாங்க. போயிட்டு அங்கேயுமே வந்து, "என்ன நிலா நீ வந்துட்டு நேத்தெல்லாம் வரவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நேத்து கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் வர முடியலன்னு" சொல்லி சொல்றாங்க. "சரி ஓகே. இன்னைக்காவது நம்ம அந்த சைட போய் பார்த்துட்டு வந்துருவோமா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "கண்டிப்பா இன்னைக்கு போய் போய் பார்த்துட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு அ ராகவ் கிட்ட சொல்றாங்க. அந்த சைட்டு அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேண்ட் ஏரியால வந்துட்டு வீடு கட்டுறாங்க இல்லையா? அத போய் பார்க்குறதுக்காக போயிட்டு வராங்க. அப்போ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரம்போது, அங்க சோளன் நிக்கிறத நிலா பார்த்துறாங்க. அதுக்கப்புறமா ராகவ் அடுத்து அப்படியே நானு ஆஃபீஸ்க்கு தானே நீங்க போறீங்க, எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நீ அடுத்து அப்படியே வீட்டுக்கு போயிற வேண்டியது தான். வா உன்னைய போய் நான் வீட்ல ட்ராப் பண்ணிர்றேன்னு" சொல்லி சொல்றாங்க. "இல்ல ராகவ், அதான் சோழன் இருக்காங்களே, நான் உங்க சோழன் கூட போயிர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, சோழனுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் இந்த மாரி ஒருத்தவங்கள பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்றதுக்கு வந்திருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! அப்போ உங்களுக்கு சவாரி இருக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன் கேட்குறீங்க?" அப்படின்னு. "இல்லங்க இப்பதாங்க ட்ராப் பண்ணேன். நான் இங்கேருந்து கிளம்ப தான் போறேன். என்னாச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பக்கத்துல தாங்க நானும் இருக்கேன். உங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க தான் ஒரு சைட்ட பார்க்கறதுக்காக வந்தோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பார்த்துடுறாரு. அதுக்கப்புறமா ராகவ் நிக்கிறத பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இவன் கூட தனியாவா இவன் வந்தா? எப்ப எங்க போனாலும் இப்படியே அலையிறது இவிங்க"
இருக்கீங்க. இவைங்கள மட்டும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என்னைய மட்டும் பொண்ணுங்க கிட்ட பேசாத, பொண்ணுங்க கிட்ட வழியாதன்னு சொல்லுவாங்க. இவன் மட்டும் நிலா கிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ பத்தி திட்டிக்கிட்டேன்னு சோழன் வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் இங்க வந்து ஒரு சைட்ட பார்க்கறதுக்காக வந்தோம். அதனால தான் அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ராகவ் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் உங்கள பார்த்தேன். அப்படியே உங்க கூட வந்துடலாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "சரி வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி "வீட்டுக்கு தானே போறீங்க அடுத்து? அடுத்து வேற ஏதாவது சவாரி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல வீட்டுக்கு தான் போறேன்னு" சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, "சரி ராகவ் நீங்க போயிட்டு வாங்க. நான் சோழன் கூட போறேன்னு" சொல்லி சொல்றாங்க. "இல்ல நிலா, என் கூட வாங்க. நான் போய் உங்கள வீட்ல விட்டுர்றேன். எதுக்கு அவருக்கு தான் ஏதாவது வேலை இருக்கும்ல. அடுத்த சவாரி ஏதாவது வந்துச்சுன்னா, அவர் அதுல போகட்டுமே. எதுக்கு நீங்க இப்படி அவர கஷ்டப்படுத்துறீங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "இதுல ஒண்ணுமே புரியல. ஏன் என்ன கஷ்டம்?" "அதெல்லாம் சோழன் வருவாங்க. நாங்க வீட்டுக்கு தானே போறோம். அதனால நாங்க போயிருவோம் வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிர்றாங்க. ராகவுக்கு இத பார்த்துட்டு பயங்கரமான கடுப்பு. 2 பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கிறாங்க. அந்த திமிருல தான் இவன் வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சோழன் வந்துட்டு, என்ன ராகவ் வந்து ஓவரா நிலா கிட்ட வளைஞ்சுகிட்டு இருக்கிறான். ஏற்கனவே இவன என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவன்கிட்ட உண்மைய சொல்லுவோம்னு நெனச்சுட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல இவன்கிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்காங்க. அப்போ மறுநாள் வந்துட்டு, அ நம்ம ராகவ் வந்து சோழன் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன வந்து கூப்பிடுறாரு. உடனே இவனும் சரி நான் இந்த தடவ எப்படியாவது உண்மைய சொல்லிறணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நீங்க என்ன நீங்க எதுக்காக நிலா உங்க வீட்ல தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத கேட்கறதுக்கு நீ யாரு? ஆமா உன் வேலை என்னது? அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்களா? வேலைய பார்த்தாங்களா? அனுப்ப சொன்னேன். நீ என்ன தேவையில்லாம நிலா பத்தி எப்பவுமே விசாரிக்கிறது, வீட்ல வந்து பார்க்குறது இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல. எங்க ஸ்டாஃப் எல்லாரையுமே நாங்க வந்து அப்படிதான் பார்த்துக்குறோம். "இதுல என்ன இருக்கு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நீ நிலா கிட்ட மட்டும் ஓவரா பேசுற மாரி தெரியுதே!" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஓப்பனாவே பேசுறேன். ஆமா, நிலாவ எனக்கு பிடிச்சிருக்குது. நிலாவ கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழனுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. என்னது? நிலாவ கல்யாணம் பண்ணலான்னு நெனைக்கிறியா? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சே. அப்புறம் எப்படி நீ அவள கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்குறாங்க. ஆமா, நிலாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லையே, அவங்க பயோடேட்டா குடுக்கும்போது, ரெஸ்யூம் குடுக்கும்போது அதுல அப்படி இல்லையே. சிங்கிள் தானே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ! அதுவா? அது வந்து நிலாவுக்கும், அவ ஹஸ்பண்டுக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை. அந்த கோவத்துல தான் நிலா வந்து வேல தேடி வந்ததேன்னு. அப்போதான் அவங்க 2 பேருக்குள்ள கோவத்துலனால தான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பா. மத்தபடி அவங்க சேர்ந்து தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? நிலாவோட ஹஸ்பண்ட் யாரு? நிலா வந்துட்டு இப்படி பொய் சொல்லியா என் கம்பெனில சேர்ந்தா? என்னால இத நம்பவே முடியல. இல்லன்னா நீ பொய் சொல்றியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்னத்த போய் சொல்லப் போறேன். பேசாம நாளைக்கே நிலா கிட்ட நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நானே நிலா கிட்ட கேட்கிறேன். அவங்க ஹஸ்பண்ட் யாரு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அததான் நீங்க நிலா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட வந்து ஓப்பனா எல்லாத்தையுமே சொல்லாம சோழன் வந்து இப்படி சொல்லிட்டு போயிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் நிலா கிட்ட வந்துட்டு ராகவ் வந்து கேட்காரு. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? ஏன் இந்த உண்மைய மறைச்சீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன யார் சொன்னா ராகவ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா சோழன் தான் சொன்னாங்க. நீங்க அந்த வீட்ல தான் சேர்ந்து வாழ்றீங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க போய் சொல்லி வேலை வாங்குனீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோழன் சொன்னாரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா சோழன் தான் சொன்னாரு. அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் சேர்ந்து இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், நிலா என்ன நினைச்சுட்டாங்கன்னா, சோழன் தான் தன்னோட ஹஸ்பண்ட் நினைச்சுட்டாங்க போல இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பான் போல அப்படின்னு நெனச்சுட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலா வந்துட்டு, "ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு ராகவ். ஆனா அது கல்யாணமே கிடையாது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.